நாமே அவருடைய விருட்சத்தின் கிளைகளாக இருக்கும். அவர் விருட்சம். ஸோ அவருக்குள்ள நிலைக்கும் போது நாமும் பலன் தரும். பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் அநேகர் நினைக்கலாம், ஐயா என்னென்னமோ டிபார்ட்மெண்ட்லாம் பேசுகிறாங்க, விவசாயத்தோடு பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். என் தங்கங்களா, நானும் சின்ன பையனாக இருக்கும் 13-14 தோட்ட வேலை செய்யிருக்கேன். எனக்கு தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் தூசி இருந்தால் ஒத்திடாது. மறுபடியும் தண்ணி பாய்ச்சறது, பண்ணை போடுறது, உரமுடலாம் பிடிக்கும். ஸோ இன்றைக்கு ஏசப்பா விவசாயிகளை ஆசிரிக்கிறார். விவசாயியோடைய கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு காலம் அப்படி பண்ணவன் தான். ஏன், நம்ம ஆசிரியர் ஒரு தோட்டம் தான். அந்த தோட்டத்தில் ஆக்சுவலாக அந்த மண்ணுக்கு ஒன்றும் கூட வளராது. சும்மா சுண்ணாம்பு மண்ணு மாதிரி இருக்கும், காப்பர் மண்ணு மாதிரி. ஒரு புல் கூட முளைக்காது. ஆனால் முயற்சி திருவனை ஆக்கும். சோம் பண்ணுவேன், குழியை தோண்டுவேன், கிட்டு தோண்டுவேன், நல்லா ஆழமாக தோண்டி காவேரி மண்ணை போட்டு, அப்போ காவேரி மண் போடலாம், போட்டு அதை போட்டு இதை போட்டு தென்னை மரத்தை உருவாக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் உருவாக்கின தென்னை மரம் இன்றைக்கி பலன் கொடுக்குது. சப்போட்டா இன்றைக்கி பலன் கொடுக்குது இல்லையா? ஸோ எனக்கும் தோட்டம் பிடிக்கும், வயல் பிடிக்காது, வயல் அலர்ஜி பிடிக்காது அந்த இது. ஸோ இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, விவசாயிகளை நான் ஆசிரிக்கிறேங்கிறார். உண்மையில் பெரிய பெரிய டீ எஸ்டேட் அந்த எஸ்டேட் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் பாமர விவசாயம்னா ரொம்ப கஷ்டம். 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும். இல்லைன்னா குத்தகைக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. மழை பெய்யலைன்னா போயிட்டு, பூச்சி வந்துச்சுன்னா போச்சு, குண்டலை புழுன்னு சொல்லுவாங்களே அது வந்தால் போச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாமே போச்சு, திடீர்னு அதுக்குள்ளே சண்டை நடக்கும், தண்ணி இந்த வயல் கொட்டுறியா அந்த வயல் கொட்டுறியாச்சு. ஸோ விவசாயம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தொழில். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பணி செய்வார். ஸோ நான் அடிக்கடி சொல்வேன், ஏசப்பா நான் ஒழுங்காக ஊழியம் பண்ணேன்னா நான் ரிட்டையர் ஆகிறேன், நான் தோட்ட வேலைக்கு போகிறேன். இப்போ தோட்ட வேலைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தோட்ட வேலை ஏற்படுத்தினது யார்? ஆதியாகமம் 2:10 கர்த்தர் தான். பெரிய தோட்டம் 6000 ஸ்கொயர் மைல் தோட்டத்தை ஏற்படுத்தி அவனால் பண்படுத்த சொல்கிறார். அப்போ தான் அவனுக்குள்ள அதிகமான கொலஸ்ட்ரால் வராது. அப்போல்லாம் மாംசத்தை சாப்பிடல, வெஜிடேரியன், எல்லாம் பழங்களாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ இதே தான் கர்த்தர் சொல்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28:4-8, நீ எனக்கு கீழ்ப்படியும் போது உன் கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருகஜீவன் பலன் ஆசைப்படும். விவசாயம்னா நாட் ஓன்லி வயல் மட்டும் இல்லை, தோட்டம் இல்லை, மாடுகள், ஆடுகள், கோழிகள் இதெல்லாம் வளர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குடும்பம் கோழி வளர்த்தே முட்டை விற்று தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான இது பண்ணிட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் விளைவின் முதற் பலனால் என்னை நீ கனம் பண்ணும்போது நான் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக போனேன்னு சொல்கிறார். நீதிமன்றம் 3:9-10. முதலாவது நம்ம விவசாயம் பண்ணும்போது, ஏசப்பா இந்த பாழஞ்ச நிலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசப்பா கடைசி ஜெபத்தில் கூட அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அதில் ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது, வழக்கத்தின்படியே அந்த தோட்டத்துக்கு போனார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய விவசாயத்தை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்கள் தானியம், திராட்சை ரசங்கள், எண்ணெய், மாடுகள் பலன், ஆட்டு மந்தை இவை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபுடைய ஆட்டு மந்தை பெருக பண்ணினார் என்று சொல்லி 36 அதிகாரத்தில் 9-12 வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கர்த்தர் ஈசாக்கு பயங்கரமான பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன் தந்தார். ஆதியாகமம் 26:1-4, 12-13, 22 பாரு. ஸோ எவ்வளோ நஷ்டம் வர மாதிரி இருந்தாலும் அவரை நம்ம தேடுவோம், அவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அடுத்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும்
ஒரு திராட்சத்தோடது சமானம். ஏசு 5 அதிகாரம். நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கும்போது மிகுந்த பலன் தருவோம்னு சொல்லி யோவான் 15 நம்ம பார்க்கணும். ஸோ நாமே அவருடைய விருட்சத்தின் கிளைகளாக இருக்கோம். அவர் விருட்சம். ஸோ அவருக்குள்ள நிலைக்கும் போது நாமும் பலன் தரும். ஸோ சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி விவசாயிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஈசாக்கை போல் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் 100 மடங்கு பலன் தருவார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விவசாயத்தை ஆசைக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய பஞ்சம் ஒரு இடத்துல இருந்துச்சு. சரியான பஞ்சம். அங்கே இந்த ஓட்ஸ் கோதுமை தான் பயிரிடுவாங்க. பயங்கர பஞ்சம். மழையே கிடையாது. நிலமெல்லாம் அப்படி வெடிச்சு போச்சு. ஸோ எல்லோரும் தங்க நிலத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த நிலங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. அதில் ஒருத்தர் இருந்தார். அவர் டிஎல் மூடியினுடைய பிரசங்கத்தை கேட்க போனார். அவங்க அப்பாவுக்கு டிவி. அப்போ டிஎல் மூடி கொடுத்த சஜஷன் படி அவர் மலை ஓரத்தில் இருக்கிற காற்று அது போனார். ஹீல் ஆகிட்டார். தானே ஹீல் ஆகிட்டார். டிவி அப்படி கூட ஹீல் ஆகும். ஸோ மலை அடி வாரத்தில் 2 வருஷம் தான் ஹீல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மகனும் போக ஆரம்பித்தார். டிஎல் மூடி ஒரு முறை ஆசை வச்சார். ஆனால் இவர் கவலை, மழையே இல்லையே, சேர்த்து வச்சிருந்த கோதுமை மணியெல்லாம் என்ன ஆகுது, முளைச்சிருமே, முளைச்சிட்டால நஷ்டமாமே சொல்லி கவலைப்பட்டார். அப்போ அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஐடியா கொடுத்தார். அது முளை வர்றதுக்கு முன்னே அந்த விதையெல்லாம் உடச்சிடும், சின்னதாக உடச்சிடும். ஸோ முளை வர்றதுக்கு முன்னாடி அது காஞ்சிருக்கும் போது நீ என்ன பண்ண, அதை அடித்து தூளாக்கி பாலை மிக்ஸ் பண்ணு. அந்த பாலில் கொஞ்சம் காஃபி தூள் இல்லைன்னா ஜீனி போட்டு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு டப்பாவில் விற்று போடுங்க. அதே மாதிரி பண்ணார். பெரிய பணக்காரனாகிட்டார். பணக்காரனாகி அந்த நிலங்களெல்லாம் வாங்கிட்டார். வாங்கி டிஎல் மூடி யூனிவர்ஸில் பல பில்டிங்கை தான் பேர்லாமலே கட்டிடுச்சு. ஸோ காட் கேன் டு உங்களுக்கும் செய்வார். உங்கள் விவசாய கடன் அடைப்பார். ஜெபணுமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு விவசாயம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மழை, பெருவெள்ளம் இதெல்லாம் அவங்க நிலத்தை அடிக்கக்கூடாதுப்பா. இல்லை மழை இல்லாமல் எல்லாமே கருகி போயிடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க. அப்படியே ஆசீர்வதி. அப்படி கிடைக்கிற பணத்தை குடிக்கும், களியாட்டுக்கும், வேண்டாதுக்கும், சீட்டுக்கும் செலவழிக்காமல் காத்துடுங்க. நல்ல பிள்ளைகளாக மாற்றுங்க. உமக்கு பயந்த பிள்ளைகளாக மாற்றுங்க. உமை நேசிக்கிற பிள்ளையாக மாற்றுங்க. விளைவின் எல்லாம் முதற்ப தசமாத்தை எடுத்து கொண்டு அவங்க போகிற சபைகளுக்கு ஊழியங்களுக்கு கொடுக்க செய்யும். அவருடைய கண்ணீரை தொடை. விவசாயியில் ஏற்பட நஷ்டங்களை நீக்கும். பிள்ளைகளுக்கு ஏற்படுற எல்லா கடன்களையும் எடுத்து போடும். ஒரு குறிப்பிட்ட பயிர் நல்ல வரலைன்னா வேறு ஐடியா தாருங்க. நிலத்தை அருமையான நிலமாய் மாற்றுங்க. தண்ணீர் சுரந்து வர செய்யுங்க. ஆரோக்கியம் அடைய செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.